அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆட்டோவில் வந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டியது இருந்தது. அப்போ நான் வந்து போய் கொண்டிருக்கும் பொழுது ஆட்டோ டிரைவர் அவர் அந்த அண்ணனை வந்து பேசிகிட்டே போயிட்டு இருந்தோம். ஸோ அப்போ வந்து அண்ணனா உங்கள் பையன் என்ன படிக்கிறான், உங்களுக்கு எத்தனை பிள்ளைனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. இப்போ தான் என் பையனை வந்து ஒரு மெட்ரிக் ஸ்கூலில் வந்து சேர்த்தேன். தம்பி ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 56,000 ரூபா வந்து கேட்குறாங்க. புக்கு, யூனிஃபார்மு, ஸ்டடி மெட்டீரியல்ஸு, பேகு, வாட்டர் பாட்டில் முதற்கொண்டு நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பில்லை போடுறாங்க. 56,000 தம்பி, நான் சேர்த்து விடுறப்ப 28,000 என்னமோ தான் இருந்துச்சு. இப்போ வருஷம் கூட கூட ஃபீஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. என்னால் முடியவே இல்லை. இருந்தாலும் கடனை வாங்கி என் பிள்ளையை வந்து எப்படியாவது படிக்க வச்சிடணும்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் படிக்காத அந்த ஒரு கல்வியை வந்து என் மகனுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அவன் லைஃப்பில் வந்து நல்ல ஒரு பொசிஷனுக்கு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் வந்து இன்றைக்கெலாம் எனக்கு என்ன கடன்காரன் வந்து ஒவ்வொரு நாளும் எனக்கு கூப்பிட்றான். என்ன பதில் சொல்கிறதுனே தெரில. ஸோ இருந்தாலும் கடனாவது வாங்கி என் மகனை வந்து கரை சேர்த்துடணும், ஒரு நல்ல கல்வியை கொடுத்துடணும், ஒரு நல்ல காலேஜில் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லிட்டு இருந்தார். ஸோ அந்த நேரத்தில் தான் வந்து நினச்சேன், என்னடா இது 5வது படிக்கிற பையனுக்கு 56,000 ஃபீஸா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே போன்று பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தனியார் பள்ளிகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சகட்டு மாணிக்க வந்து ஃபீஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. அதாவது கவர்மெண்ட் கொடுத்த ஒரு நாம்ஸையே ஃபாலோ பண்ணாமல் டொனேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஃபீஸை வந்து அடிச்சு விடுறது. 1வது படிக்கிற பையனுக்கு 1 லட்ச ரூபா ஃபீஸ். அப்படி 1 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் அந்த 1வது படிக்கிற பையனுக்கு என்ன தான் சொல்லி தர போகிறீங்க அப்படின்றது எனக்கும் தெரியல. உலக கல்வியை ஏதோ சொல்லிக் கொடுக்க போகிறீங்களா, இல்லை அப்பார்ட் ஃப்ரம் ஸ்டடீஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது ஒரு ஆயக்கலைகள் 64 அப்படின்றத சொல்லித்தர போகிறீங்களா? எதுக்கு இவ்வளோ ஃபீஸு அப்படின்றது வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் வந்து இருக்குது. ஸோ 1வதுலேருந்தே எங்கள் ஸ்கூலில் வந்து நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா அவன் 12th முடிச்சு வரப்போ பயங்கர ஜீனியஸாக வந்து இருப்பான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சார். எங்களுக்கு வேறு வழி தெரியல. ஸோ நானும் பார்க்குறேன், எங்கள் பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தா அந்த ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கான், என் எதிர்த்த வீட்டுக்காரன் பார்த்தா அந்த ஸ்கூலில் தான் சேர்த்துருக்கிறேன். அப்போ நான் மட்டும் எப்படி சார் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து சேர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தனியார் பள்ளி மோகத்தில் நிறைய பெற்றோர்கள் வந்து இருக்காங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் படித்தா நம்ம பையன் வந்து சிகரெட் பிடிக்க கற்றுக்குருவான், கெட்ட வார்த்தை வந்து பேசுவான், ஆசிரியர்கள் சரியாக வந்து கிளாஸ் எடுக்க மாட்டாங்க, அவனுக்கு பெருசாக ஒன்றும் அறிவு இருக்காது, அவன் பாட்டுக்க ஊரில் சுற்றுற மாதிரி சுற்றிட்டு தெரியுவான், அவனுக்கு வந்து செல்ஃப் அந்த ஒழுக்கம் வந்து இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அந்த ஆட்டோக்காரரே சொல்கிறாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்து விட்டுலாம்ல. நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஜெக்டர் வச்சுலாம் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ இப்போ டீச்சர்ஸ் வந்து கூட இப்போ வந்து ரொம்ப டெடிகேஷனாக வந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்லாம் நான் சொல்லி பார்க்குறேன். ஆனால் அந்த அண்ணன் வந்து என்ன சொல்கிறாப்புல, ஐயோ தம்பி என் தெரு பசங்களோட விட்டதுக்கே நிறைய கெட்ட வார்த்தை வந்து கற்றுட்டு வந்தான், அவனை போய் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் விட்டேன்னா ஐயோ அவெல்லாம் வந்து ரொம்ப கெட்டு போயிடுவான் அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய மக்களின் மனநிலை இருக்குது. அந்த மனநிலையை புரிந்து கொண்ட தனியார் பள்ளிகளின் ஓனர்களும் அதை நல்லா வந்து அறுவடை பண்ணுறாங்க. ஆனால் என் சார்பாக வந்து அரசுக்கு வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் வந்து என்ன அப்படின்னா, அந்த ஃபீஸை வந்து முறைப்படுத்துங்க. ஸோ இவ்வளோ ஃபீஸுக்கு மேலே நீங்கள் வாங்கக்கூடாது, என்ன நாம்ஸ் வந்து உங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் ஏன் வந்து என்ன க்ரைட்டீரியா வச்சுருக்கீங்க, உங்கள் ஸ்கூலில் அப்படி என்ன நீங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து சொல்லித்தரீங்க, ஏன் வந்து இவ்வளோ அளவுக்கு வந்து ஃபீஸ் வந்து 1வது படிக்கிறவங்களுக்கு 1 லட்ச ரூபான்றதுல எவ்வளோ பெரிய அநியாயங்க. இங்கே இருக்கக்கூடிய நிறையா பேர் சம்பாதிக்கிற பணத்தை மொத்தமாக கல்விக்கு தான் வந்து செலவு பண்ணுறாங்க. அதை பார்க்குறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கல்வியால் கடன்பட்டு அழிச்ச பல குடும்பங்கள் வந்து இருக்குது. அந்த ஆட்டோக்காரங்க பார்த்தப்போ தான் வந்து எனக்கே தெரியுது. அவர் சொல்கிறாப்புல, கடன்காரன் ஃபோன் மேலே ஃபோன் போடுறேன் தம்பி, இருந்தாலும் என் மகனுக்கு கல்வியை கொடுக்கணும்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டு இருக்கேன் அப்படின்றாரு. ஸோ ஆகவே வந்திருக்கக்கூடிய புதிய அரசு, தாவேக அரசு, தளபதியின் அரசு, ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு சொல்யூஷனை வந்து கொடுக்கணும். ஸோ அனைத்து தனியார் பள்ளிகளிலும் ஆய்வு நடத்தி இந்த ஃபீஸை முதல்ல நீங்கள் முறைப்படுத்துங்க. டொனேஷன்லாம் கேட்குறாங்களாங்க, 1வது படிக்கிறதுக்கு டொனேஷனுங்க அந்த ஸ்கூலில். ஏங்க இப்படிலாம் போய்கிட்டு இருந்தால் நம் நாட்டின் கல்வி வந்து என்ன ஆகுறது? தமிழகத்தில் எந்த ஒரு சிஸ்டமும் இதற்கு முன்பு சரியாக இருந்ததில்லை அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து மிகச்சிறந்த உதாரணங்கள். ஆகவே இந்த அரசு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களிடத்தில் மிகப்பெரிய வேண்டுகோளை வந்து வைக்கிறார். ஸ்கூலில் ஃபீஸை வந்து வரம்புக்கு மீறி அதிகமாக வாங்காமல் நீங்கள் கட்டுப்படுத்துங்க. அதே போன்று அரசு பள்ளிகளின் தரத்தையும் வந்து உயர்த்துங்க. நிறைய மெத்தடாலஜிஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். மாணவர்களுக்கு அரசு பள்ளியின் மீது ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தும் வண்ணமாக நிறைய ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்ணி மாணவர்களை வந்து இழுங்க. அரசு பள்ளிகளை நோக்கி வந்து வரட்டும். முன்னாடி காலத்துலலாம் அரசு பள்ளியில் படித்தவர் தானே டாக்டர், இன்ஜினியரு அப்படின்னு சொல்லி நிறைய பெரிய பெரிய போஸ்டிங்லாம் வந்து இருந்தாங்க. இன்றைக்கி எங்கே தனியார் பள்ளிகள் 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்னு இதெல்லாம் கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த நிலை மாறும். மக்களே கொஞ்சம் பொறுத்துருங்க. உங்களின் துயர் தளபதி விஜயால் துடைக்கப்படும். நன்றி, வணக்கம்.